ஹாய் buddies, இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த சைனீஸ் ட்ராமாவோட 8வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். உண்மையை சொல்ல போனால் அந்த சீரிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு. குறிப்பாக நம்ம ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் அந்த மெய்ட் பற்றின மிஸ்ட்ரி வியூவர்ஸானவங்களுக்கு ரொம்ப யோசிக்க வச்சுருக்கோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோயினை பற்றின ஒரு சில விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் நம்ம ஹீரோயின் ரொம்ப பலவீனமான மனநிலையில் இருக்கிறதுனால சில நேரத்தில் அவங்களுக்கு விசித்திரமான சம்பவம்லாம் நடந்துகிட்ருக்கோம். வெளியில் பார்த்தா சாதாரண மாதிரி தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய வாரே நடக்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஹீரோயின் வந்து டிப்ரெஷன்லையோ இல்லை வேறு ஏதாவது மென்டல் இல்னஸ் காரணமாக சில விஷயத்தை வந்து கற்பனையாக வந்து பார்க்குறாங்களோ, அதாவது ஒரு ஹாலோசினேஷன் மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். அதாவது நம்ம ஹீரோயினோட டீச்சர்ஸ், அப்புறம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் அந்த மெய்டு இவங்களாம் இறந்து போனதுக்கப்புறம் சில பேர் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ஹாலோசினேஷன் பண்ணிகிட்ருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த சீரீஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போக போகுது. 8வது எபிசோடோட ஸ்டார்டிங் வந்து ஒரு பார்ட்டி சீனில் தான் வந்து ஆரம்பிக்குது. இப்போ ராணியாக இருக்கவங்க ஏற்பாடு பண்ண ஒரு பெரிய கேதரிங் வந்து நடக்குது. இதை ஹாங்ஸி நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சோஷியல் ஈவெண்ட் இல்லைனா ஒரு வெல்கம் பார்ட்டி மாதிரி வந்து இருக்கும். நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கு இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேரில் இருக்கிற பல முக்கியமான பர்சன்ஸ் எல்லாம் இந்த ஈவெண்ட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே இந்த பார்ட்டிக்கு வருவாங்க. அங்கே நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து மீட் பண்ணுறாங்க. ஹீரோயின் அங்கே வந்த உடனே சில பேர் அவளை பார்த்த உடனே விருப்பம் இல்லாத மாதிரி நடந்துக்குவாங்க. அவங்க உண்மையிலே நம்ம ஹீரோயின் வந்து வெறுக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் தெளிவாக புரியுது. இந்த சீனை பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி எல்லாருக்கும் ஃப்ளூட் வாசித்து காமிக்கிறா. அவளோட திறமை அங்கே இருந்தவங்க எல்லாத்தோட கவனத்தையும் வந்து இருக்குது. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஷூஹாங் ஹீரோயின் வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் தான் இந்த பாட்டில் வந்து ரொம்ப முக்கியமாகவும் ரொம்ப மர்மமான கேரக்டராகவும் இருப்பாங்க. அதுலேயும் அவங்கள சுற்றி பல ரகசியங்களும் பல கேள்விகளும் வந்து அடுக்கடுக்காக வந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த எபிசோட் ஃபுல்லாக சஸ்பென்ஸாகவும் ட்விஸ்டாகவும் தான் போகும். ஏன்னா ஹீரோயினை பற்றி பல பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா அவளோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லீஷன் அகாடமியோட வந்து லிங்க் ஆகிருக்கிறது. இப்போ அவள் ராணியோட மேன்ஷனில் கான்ஸ்டண்ட்டாக வந்து வந்திருக்கா. அதனால் எல்லாரோட கவனமும் அவன் மேலே தான் இருக்குது. அதில் ராஜமாதா கூட ஹீரோயின் கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வேறு பழகிட்டு இருப்பாங்களே. சில பேர் அவங்கள்ட்ட வந்து பிளான் பண்ணி ஹீரோயினோட பேக்ரவுண்டை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விட அவளை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறத அவங்களோட பெரிய இன்டென்ஷன் போல் தெரியுது. கொஸ்டின்ஸ் வந்து அகாடமியை தாண்டி ஹீரோயினோட தாத்தா அப்புறம் டீச்சர் ஷூவை பற்றி போகுது. ஆனால் ஹீரோயின் எந்த பதட்டமும் இல்லாமல் ஒவ்வொரு கேள்விக்கும் லாஜிக்கோட ரொம்ப தெளிவாக வந்து பதில் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கூட கேள்வி கேட்டு அந்த சிச்சுவேஷனை ரொம்ப கிரிட்டிக்கல் ஆக்குறான். அப்போ அங்கே இருக்க மற்றவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோயினோட ரெப்புடேஷன் வந்து கெடுக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக பதில் சொல்லி அவங்களோட அந்த பிளேம்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றுக்கு பின்னா வந்து உடைக்கிறாங்க. அதான் அவங்க சொன்ன போய் குற்றச்சாட்டு எல்லாத்தையும் வந்து ஒன்றுக்கு பின் ஒன்றா வந்து உடைச்சிட்ருப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸோடையும் அது மட்டும் இல்லாமல் எவிடன்ஸோடையும் பேசுகிறதுனால அந்த ஆப்போசிட் பார்ட்டியிலனால வாயே பேச முடியாத அளவுக்கு அமைதியாக இருப்பாங்க. கடைசியில் சில பேர் நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அவள் கூட பெரிய சண்டையாக வந்து மாற்றாமல் அந்த சுச்சுவேஷன் அப்படியே காமாக முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருப்பான். ஆனால் ஜின் டைஃபை வந்து இது சும்மா விட மாட்டாங்க. இன்னும் டைரெக்டாக லீஷன் அகாடமியை பற்றியும் நம்ம ஹீரோயினோட தாத்தா பற்றியும் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் உடனே வந்து பதில் கொடுக்குறாங்க. இது யார் சொன்னது அப்படின்னு டைரெக்டாக வந்து கேட்குறாங்க. அப்போ தான் எல்லாருக்குமே புரிய வருது, யாரோ ஒருத்தர் இந்த பாலிடிக்ஸ் வந்து ரீசனாக வச்சு அந்த ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ராணிக்கும் அதர் பார்ட்டிஸ்க்கும் இடையில வந்து ப்ராப்ளம் வந்து உருவாக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அதை செய்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஹீரோயின் வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நாட்டோட வளர்ச்சிக்கும் அப்புறம் கவர்மெண்ட்டோட முன்னேற்றத்துக்கும் பல பேர் வந்து உழைச்சிருக்காங்க. எல்லாத்தையும் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ப்ளேம் பண்ணுறது ரொம்பவே டேஞ்சரஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க கூட பின்னாடி அவங்கள வந்து வார்ன் பண்ணுறாங்க. பேசும்போது கவனமாக பேசு, உண்மை சொன்னால் கூட சில பேருக்கு வந்து பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து விருந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஆணி தான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ கிராம தலைவரோட லாங்குவிட்டி ஹாலில் தான் பெரிய ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கோம். பல விஐபி கெஸ்ட் எல்லாம் வந்து அங்கே வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட தங்கச்சி
யூரியும் அங்கே வரா. அவள் ஸ்நாக்ஸை கையில் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். மலையில் கஷ்டப்பட்டு வாழ்ந்தவனுக்கு இப்படிப்பட்ட ஸ்நாக்ஸ்னால் கிடைக்காது, இந்த அல்வா சாப்பிட்றியா அல்வா அப்படின்னு ரொம்ப மறைமுகமாக வந்து நம்ம ஹீரோயினை வந்து அவமானப்படுத்திட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு வந்து சண்டை போட விருப்பமே இல்லை. அதனால் அவங்க சைலண்ட்டாக வந்து பதில் சொல்கிறாங்க. உன்னோட பல்லுக்குள்ளே அந்த கருப்பு எள்ளு சிக்கி இருக்கு பாரு, நீ ரொம்ப பேசுகிறதுனால எல்லாரும் அதை தான் நோட் பண்ணுவாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே அங்கே இருந்தவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கு ரொம்ப பெரிய நோட்ஸ் கட்டாக போயிடும். ரொம்ப அவமானத்தில் வந்து தத்தளிச்சிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் ஹீரோயின் வேகமாக நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மெய்டு மேலே வந்து மோதிடுறாங்க. உடனே கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வந்து அழுக்காயிருமா. அப்போ அந்த மெய்டு வந்து வாங்க மேடம் வாங்க போய் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. போவாங்க ரொம்ப நேரமாக போயிட்டே இருப்பாங்களாம். ஆனால் ஹீரோயின் கொஞ்சம் சந்தேகம் வருது. ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணுற இடம் இவ்வளோ தூரமாக இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் உண்மை புரிய வருது, அங்கே பிரின்ஸ் லீ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காருன்னு. அவர் தான் ஹீரோயின்ட்ட வந்து தனியாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடுலாம் பண்ணியிருப்பார். முன்னாடி நடந்த என்கேஜ்மெண்ட் பிரச்சனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருப்பார். அவர் உண்மையிலே பயத்தினால தான் என்கேஜ்மெண்ட் வந்து பிரேக் பண்ணிட்டதாகவும் அப்புறம் சில பாலிடிக்ஸ் ரீசன்னால தான் அந்த டிசிஷன் எடுத்ததாகவும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில பேர் நினைக்கிறது மாதிரி நான் உன்னை வெறுக்கலை அப்படிங்கிறதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பார். ஆனால் ஹீரோயின் வந்து இது அவ்வளோ ஈஸியாக வந்து நம்பவே இல்லை. பிரின்ஸ் லீ வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார். ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினச்சதாகவும் அதனால் சில விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியது இருந்ததாகவும் சொல்லிகிட்ருப்பார். இதுக்கிடையில் நம்ம ஹீரோவை பற்றின பேச்சு வருது. சில பேர் நம்ம ஹீரோவை வந்து ஊனமட்டு போன இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, அதான் நடக்க முடியாத இளவரசர் அப்படின்னு சொல்லி ரொம்ப இழிவாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருப்பானா. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரியும் அவர் அப்படிப்பட்டவர் ஒன்றும் இல்லை, சாதாரண ஆள் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ பிரின்ஸ் லீ வந்து நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து இது எதுவுமே பிடிக்கவே இல்லை. அவங்களோட மனசில் இருக்கிறது ஒரு தடவை நம்பிக்கை உடஞ்சி போனால் அதுக்கப்புறம் எல்லாமே பழைய மாதிரி வந்து திரும்ப முடியாது, உடஞ்சி போன கண்ணாடி மாதிரி தான், ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. பிரின்ஸ் லீ அதனால் ரொம்ப வருத்தப்படுறாரு. நைட் ஃபுல்லாக வந்து தூங்க முடியாமல் ஹீரோயினை பற்றியே நினச்சிட்ருப்பார். ஒரு கட்டத்தில் ஹீரோயினை கூட்டிகிட்டு ஓடி போயிடலாம், வேறு ஒரு லைஃப்பை கூட வாழலாம் அப்படிங்கிற மாதிரி கூட கனவு காணிட்டுருப்பார். ஆனால் ஹீரோயினுக்கு வந்து பிரின்ஸ் லீயோட உண்மையான குணம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வெளியில் என்ன தான் நிலையம் போல் நடிச்சிட்டு இருந்தாலும் ஆனால் முக்கியமான நேரத்தில் தன்னோட உயிரையும் தன்னோட பொசிஷனையும் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதை வேணால் செய்வான், எந்த டெசிஷனை வேணால் எடுப்பான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் ஹீரோயின் வந்து அவனை முழுசாக நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, உண்மையாக வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறையா பேர் சுற்றிட்டு திரிவாங்க. இருந்தாலும் பொசிஷனுக்காகவும் தன்னோட உயிருக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்களோட உண்மையான முகம் வந்து வெளில வரும் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த பாட்டில் பிரின்ஸ் லீயோட பிஹேவியரை பார்த்த ஹீரோயினுக்கு இன்னும் அதிகமாக வெறுப்பு தான் வருது. அவங்க லவ்வை பற்றி பேசினாலும் ஹீரோயினுக்கு வந்து அது உண்மையான லவ் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அவங்களோட பார்வையில் அது முழுக்க சுயநலம்தான். அதனால் ஹீரோயின் பிரின்ஸ் லீ கிட்டே இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க. பிரின்ஸ் லீயை மறுபடியும் நெருங்க விடாமல் ரொம்ப கவனமாக வந்து இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அங்கே வரா. பிரின்ஸ் லீ வந்து ஹீரோயின் பின்னாலே தொடர்ந்து போய் அவளை வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கதை வந்து பார்க்குறான். காட்யார் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமும் பிரின்ஸ் லீ விடாமல் நம்ம ஹீரோயின் பின்னாலே போயிட்டுருப்பான். அப்போ லூ சாங்ஃபோவோட டெத்து பற்றின விஷயத்த வந்து சொல்லிட்டு இருப்பான். பிரின்ஸ் லீக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் நம்ம ஹீரோயினுக்கு வந்து லிங்க் இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த கொலை முயற்சியை லீஷன் அகாடமியை சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து தெரிஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. ஹீரோயின் அதை கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அதுக்கப்புறம் பிரின்ஸ் லீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஹீரோயின் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வேலையை செஞ்சு தான் வந்து அவன் நினச்சிட்ருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மாஸ்டர் அப்புறம் அந்த 7 சீனியர் டெசிபல் மேலே நடந்த அந்த அநியாயத்துக்கு வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் அதில் இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பான். ஆனால் உண்மையிலேயே அந்த பிளானை வந்து உருவாக்குனவங்க வேற ஒருத்தவங்க. எல்லா குற்றத்தையும் நம்ம ஹீரோயின் மேலே தான் போட ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கு தான் வந்து முயற்சி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். ஹீரோயின் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் பெருசாக எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு பிரின்ஸ் லீ ஹீரோயின் பின்னால் வந்து போகிறத வந்து டேரெக்டாக வந்து பார்த்துடுறான். அதுதான் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி. ஹீரோயின் மட்டும் எந்த ரியாக்ஷனும் வந்து காட்டவே இல்லை. அவங்க பாட்டுக்கு போயிட்டுருப்பாங்க, நீ கிட்ட போடான்ட்டு. ஆனால் பிரின்ஸ் லீ தன்னோட ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்துறதுக்காக கிணத்துக்குள்ளே குதிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். நீச்சல் தெரியாது, ஆனாலும் அவங்க கவலைப்படாமல் அங்கேருந்து நடந்து போயிடுவாங்க. எல்லோரும் ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்கும்போது பிரின்ஸ் லீ உண்மையிலே குதிக்க வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். நல்ல வேளை அவனோட க்ளோஸ் அப்பாயின்ட் வந்து கிணத்துக்குள்ளே குதித்து அவனை வந்து காப்பாற்றிடுறான்.
அந்த சீனை பார்த்த எல்லாருக்கும் வந்து பிரின்ஸ் லியோட மனநிலை சரியில்லை அப்படின்னு தான் தோணும். ஹீரோயின் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணுறாங்க. ஹீரோயினோட தங்கச்சி வந்து தூரத்தில் நின்று அந்த முழு இன்சிடெண்ட்டையும் வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. அதை பார்த்ததும் ஹீரோயினோட தங்கச்சிக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. அடுத்த சீனில் இதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இருந்த ஒருத்தர் இப்போ கவர்னரை வந்து பதவியேற்க போகிறாரு. அவர் மறந்து போன ஒரு பழைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி பேசுகிறாரு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து 8 வருஷமாக வந்து பூட்டி வைக்கப்பட்டிருந்த ஒன்று. அது ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸான மியூசிஷியனோட இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அந்த ஒரு பர்சன் அரசவையில் ரொம்ப டேலண்டாக இருந்த ஒருத்தர். அவரோட கொள்கையும் எண்ணமும் மறுபடியும் வந்து உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு கவர்னர் வந்து நினைக்கிறாரு. முயாங் செஞ்ச சதினால தான் ஆல்மோஸ்ட் அவர் சாக போகிற மாதிரி போயிட்டாரு. ஆனால் சில பேரோட ஹெல்ப்னால அவர் வந்து உயிர் தப்பிச்சிட்டாரு. அவங்களோட பொதுவான கோல் என்ன அப்படின்னா, நாட்டை மறுபடியும் வந்து ஸ்ட்ராங்காக வைக்கணும், வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இதே நேரத்தில் பிரின்ஸ் லீயை தான் காட்டுறாங்க. பிரின்ஸ் லீ தன்னோட அட்வைசரான சூஷினோட பேசிகிட்டு இருப்பார். அரசியல் நிலவரம் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது அப்படின்னு. ராணிக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா யாருக்கு வந்து அந்த அதிகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற போட்டி ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த போட்டியில் ரொம்ப முக்கியமானவங்க நம்ம பிரின்ஸ் லீ, அப்புறம் ஹீரோ. அட்வைசர் ஷூஷின் ஒரு முக்கியமான சஜஷனை வந்து தர்றாங்க. உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவர்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களும் நீ சந்தேகப்படவே கூடாது. நீ ரகசியமாக படையெல்லாம் திரட்டுற அப்படின்னு அவங்க நினைக்கவே கூடாது. அதனால் ஒரு சோஷியல் ஈவெண்ட்டுக்கு போ, ப்ளே பாய் மாதிரி வந்து நடந்துக்க, யாருக்கும் வந்து டவுட்டே வராது அப்படின்னு அந்த அட்வைசர் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இது பிரின்ஸ் லீக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஆனால் இப்போ கரண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் இதுதான் சேஃபஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு அட்வைசர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. பிரின்ஸ் லீ மனசளவில் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருப்பார். ஹீரோயின் மேலே இருக்க அந்த லவ், அப்புறம் பாலிடிக்ஸில் இருக்க அந்த ப்ரெஷர், இதெல்லாம் சேர்ந்து அவரை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருது. ஆனால் கடைசியில் என்ன டெசிஷன் இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட கையில் தான் இருக்குது. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் தன்னோட 2 நம்பிக்கையான மேட்ஸோட வெளில வராங்க. அப்போ மேன்ஷனுக்குள்ளே நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வராங்க. அரிசி மூட்டைகள், அப்புறம் வீட்டு உபயோகப் பொருட்கள், அலங்கார பொருட்கள், திங்ஸ் எல்லாம் வந்து வரதை பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து சந்தேகம் வருது. இவ்வளோ பொருளையும் வந்து யார் அனுப்புனாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க ஹீரோக்கிட்டே போய் இதை பற்றி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோக்கு இதுக்கு பின்னால் யார் இருக்காங்க, யார் அனுப்புனாங்க அப்படிங்கிறது தெரியல. ஹீரோயினுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப சந்தேகத்துக்குரிய ஒன்றா வந்து தோணுது. அதுக்கு அடுத்த சீனில் நம்ம பிரின்ஸ் லீயை தான் காட்டுறாங்க. பிரின்ஸ் லீயோட மேன்ஷனில் பிரின்ஸ் லீ இன்னும் ரொம்ப லோன்லியாக தான் இருப்பார். அதான் தனிமையில் தான் இருப்பார். அவரோட லைஃப்பில் மாறாமல் இருக்க ஒரே விஷயம் அப்படின்னா அது மியூசிக் மட்டும்தான். அழகான அந்த மியூசிக் வந்து கேட்கும்போது மட்டும்தான் அவருக்கு மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. இதனால் நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கும் நம்ம பிரின்ஸ் லீக்கும் அப்புறம் ஹீரோயினுக்கும் இடையில ஃபீலிங்ஸ்னால மோதல் இன்னும் அதிகமாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் லவ்வில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத அடுத்த எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.